ஹலோ, பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் வார்த்தை, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 145 சங்கீதம் 18வது வசனம். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நேரத்தில் நம் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை உண்மையாய் கூப்பிடுகிறவர்களுக்கு நான் பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பேன், வியாதியிலிருந்து எப்படி நோயிலிருந்து விடுதலை, சுகம் கொடுப்பேன், விடுதலை கொடுப்பேன், ஆரோக்கியப்படுத்துவேன். கடன் பாரங்களில் இருக்கிறவர்களுக்கு கடன் நெருக்கடியில் இருந்து விடுதலை கொடுப்பேன். இழந்து போன பணத்தையும் பலத்தையும் திரும்ப கொடுப்பேன். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வங்களை கொடுப்பேன். பயத்தின் ஆவில் பிடிபட்டவர்களுக்கு விடுதலையை கொடுப்பேன். சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை கொடுப்பேன். தூக்கம் இல்லாமல் இரவு முழுவதும் தூங்காமல் இருப்பவர்களுக்கு நல்ல தூக்கத்தை கொடுப்பேன். கண்ணீரோடும் கவலையோடும் நெருக்கத்தோடும் பாரத்தோடும் வேதனையோடும் இருப்பவர்களுக்கு விடுதலையை கொடுப்பேன். என் பிள்ளைகள் மனிதர்களுக்கு முன்பாக, மனுஷிகளுக்கு முன்பாக தலைகுனிந்து போகாமல், வெட்கப்பட்டு போகாமல் இருக்க பண்ணுவேன். என்னை நோக்கி பார்க்கும் பிள்ளைகளை பலப்படுத்துவேன், சுகப்படுத்துவேன், ஆரோக்கியப்படுத்துவேன். சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை கொடுப்பேன். பலவீனமான பிள்ளைகளுக்கு காண்டாமற்கு தொப்பான பலத்தை கொடுப்பேன். மான்கால்களைப் போல துள்ளி குதித்து தன்னுடைய கடமைகளை செய்ய என்னுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வேன். எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார் தேவப்பிள்ளை. அதற்காகத்தான் நம் ஆண்டவர் உங்கள் சமீபமாய் இருக்கிறேன் என்கிறார். ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை, ஆண்டவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், ஹல்லேலூயா, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிறார் என்கிறார். சமீபமாய் இருக்கிறேன் என்கிறார். தேவப்பிள்ளை, நீங்கள் ஆண்டவரை இதோ எல்லோரும் ஜெபித்து கூப்பிட்டு அவர்கள் காரியங்களை பற்றி சொல்லுகிறார்கள். நானும் அதுபோல தான் என்கிறீர்கள் இல்லையா? இல்லை என்றார். ஹல்லேலூயா. எப்பளே ஆண்டவரை முழு இதயத்தோடு, முழு பலத்தோடு உண்மையாய் கூப்பிடுகிறீங்களா? அல்லது ஏனென்றால் அநேகர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த நம் தேவனை உண்மையாய் கூப்பிடுவது கிடையாது. இப்படி எப்பெல்லாம் தேவைப்படுதோ அந்த நேரம்லாம் ஜெபிப்பாங்க. ஹல்லேலூயா. எப்பளே தன் குடும்பம், தன் வீடு, தன் இடம், தன் வேலை, இப்படி எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும், தன் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், எங்கள் குடும்பம் நாங்கள் இருக்கும் இடத்தில் ஆசீர்வாதமாக உயர்வாக இருக்க வேண்டும், எங்கள் குடும்பம் தான் படித்த நல்ல வேலையுள்ள குடும்பமாக இருக்க வேண்டும், எங்கள் குடும்பத்தில் வரும் எப்படி எங்கள் குடும்பத்தில் உள்ள வருகிற மருமகள்கள் பெரிய பெரிய வேலையில் இருக்க வேண்டும், எங்களை யாரும் எதிர்க்கக்கூடாது, எப்படி எங்களை யாரும் எதிர்த்து யாரும் இருக்கக்கூடாது. இப்படி பல காரியங்களில் சுயநலமாக இருப்பார்கள். இவர்கள் தேவனை ஜெபத்தில் கூப்பிடும்போது சுயநலமாக தான் இருக்கும் தேவப்பிள்ளை. ஆனால் தேவனை உண்மையாய் கூப்பிடும் ஜனங்களின் ஜெபத்தில் அவங்க கூப்பிடுகையில சுயநலத்திற்கு இடம் இருக்காது. ஹல்லேலூயா. அவர்கள் ஜெபிப்புங்கும் போதெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, ஆண்டவரே, என் பக்கத்து வீட்டுக்கார சகோதரன் சகோதரி அவர்கள் குடும்பம் சாப்பாட்டிற்கே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே, அவர்கள் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் கொள்ளை வியாதியில் மாட்டி ஒரே குடும்பத்தில் 3-4 பேர் மரித்து போய் தாய் இல்லாமல் தகப்பன் இல்லாமல் சிறு பிள்ளைகள் அனாதையாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஆண்டவரே, நீரே தாயும் தகப்பனுமாய் இருந்து உடுக்க உடை, முன்ன உணவும், இருக்க இடமும் ஆண்டவர் கொடுங்கப்பா. அநேக ஏழை குடும்பங்களில் திருமண வயதாகியும் பணம் இல்லாததால் திருமணம் முடியாமல் இருக்கும் எத்தனை பெண்கள் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவரே பணம், நல்ல வேலை இருக்கும் குடும்பத்தார்கள் இவர்களுக்கு உதவி செய்ய நல்ல மனதை கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே, நானும் என்னால் முடிந்த உதவிகளை தேவை உள்ளவர்களுக்கு செய்ய எனக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா என்று உண்மையாய் தேவனிடத்தில் ஜெபிக்கிறவர்கள் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அப்படி அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் இருப்பார்கள். நாம் எப்படி ஜெபிக்கிறோம், தேவனை கூப்பிடுகிறோம்? ஹல்லேலூயா. நீங்களே யோசித்து பாருங்க. எப்படி? நீங்களே யோசித்து பாருங்க ஒரு நிமிஷம். ஹல்லேலூயா. உண்மையாய் தேவனை கூப்பிட்டு, எப்படி உண்மையாய் தேவனை கூப்பிட்டு தேவ ஆசீர்வாதங்களை அவர் நாம் அருகில் வந்து தருவதற்காக இப்ப ஜெபிக்க போறோம். ஜெபிப்போமா? ஜெபம். உண்மையாய் கூப்பிடுகிறவர்களுக்கு செவி கொடுத்து ஆசீர்வதிக்கிறவரே இயேசுப்பா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரம் ஆண்டவரே, என் ஆபத்து காலத்தில் நான் கண்ணீர் வடித்த சூழ்நிலையில்
நான் கலங்கி நின்றபோது, நான் அடுத்து என்ன செய்ய போகிறேன் என்று வழி தெரியாமல் நின்றபோது, என் சொந்த பந்தங்கள், என்னை தெரிந்தவர்கள், என் நண்பர்கள், இப்படி எல்லோருமே நான் கூப்பிடும்போது என் கூப்பிடுதலை கேட்கவில்லை ஆண்டவரே. நான் கஷ்டப்பட்ட வேளையில் யாரும் என் கூட நிற்கவில்லை ஆண்டவரே. என்னையும் என்னிடத்தில் உள்ளதையும் தவறாக பயன்படுத்த நினைத்தார்களே தவிர எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை பலப்படுத்த யாருமே இல்லை ஆண்டவரே. என்னை ஆற்றி தேற்ற யாருமே இல்லை ஆண்டவரே. ஆனால் தேவனே, நான் ஆண்டவரே, உம்மை உண்மையாய் நோக்கி பார்த்தேன் ஆண்டவரே. என் கூப்பிடுதலை கேட்டு எனக்கு உதவி செய்தீர், என்னை வழி நடத்தினீர், என்னை பாதுகாத்தீர், என்னை ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. இந்த வேளை என்னை போல எத்தனை பேர் உம்மை உண்மையாய் ஜெபத்தில் கூப்பிடுகிறார்களோ அத்தனை பேரின் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ஆசீர்வதிப்பீராக என்று இந்த வேளை இந்த செய்தியை கேட்டு ஜெபிக்கிற இவர்களையும் இவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.